பிரியமானவர்களே, இனிய காலை வணக்கம். கற்போம் சில வசனம். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அநேக வீடுகளை நாம் கட்டுகிறோம். அநேக அலங்கார பொருட்களை அருமையாய் உள்ளே சேர்த்து இனிமையான காரியமாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுகிறார் என்றால் அது கட்டிடமாகாது என்பதை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் அவர் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுகிறார், எந்த மாதிரியான காரியங்கள் அதற்குள்ளே இருக்க வேண்டும், எப்படி அது இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனமும் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:3 வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளின் அருமை இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். என்றால் ஞானத்தினால் ஒரு வீடு கட்டப்படும் என்றால் அது மனிதனாகிய நாமைத்தான் இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு தேவன் கொடுக்கிற ஞானம் அவருடைய பயத்திலிருந்து கொடுக்கிறார். ஆகையினாலே அதை கொண்டு விவேகமாய் நாம் நிலைநிறுத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது அல்லவா? அது மாத்திரமல்ல, அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான சகல பொருட்களும் நிறைந்திருக்கும் என்றால் அவர் சொல்லி சென்றிருக்கிற இந்த அன்பு என்கின்ற வார்த்தைக்குள்ளாய் பொறுமை, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம் போன்றவைகள் எல்லாம் அதற்குள்ளே இனிமையான சகலவித பொருட்களைப் போல நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த நாளிலே நாம் இவ்விடத்திலே ஞானத்தினால் நிறைந்தவர்களாய், விவேகமாய் நடந்து கொள்ளுகிறவர்களாய், நிலைநிறுத்தப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகினாலே அவர் தங்கும் ஆலயமாய் ஞானத்தினாலும் அறிவினாலும் நிலைப்படுத்தப்பட்டவர்களாய் வழி நடப்போம் என்றால் தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாய் நிலைநிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.